தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை மாநில அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி அதிமுக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கி கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பகிரலாம். திமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் கடந்த 40 மாதங்களாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவிகள் உட்பட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அதிமுகவினுடைய மகளிரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சி வகுப்பு எனும் பெயரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் வழங்கப்பட்டது குறித்தும், தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் 23 வயது பெண்ணுக்கு கூட்டு வன்புணர்வுக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டதை குறிப்பிட்டும் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். கடந்த 40 மாதங்களில் பல்வேறு இடங்களில் இவ்வாறு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் நடைபெறுவதாக அவர்கள் முழக்கம் எழுப்புகின்றனர்.